கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை இந்த வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாட்களில் அவருடைய நாம மகிமைக்காக நாமம் பரிசுத்தப்படும்படியாய் இந்த வேத தேவ செய்திக்கு நேராக இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை சில நிமிடங்களை நாம் பார்ப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி கிறிஸ்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாய் நாம் அறையப்படும்போது என்று சொன்னால் எப்படி அது சாத்தியமாகும் என்று பார்க்கின்ற போது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, அவருக்கு பிரியமான ஒரு ஜீவபலியாய் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை நாம் படைக்கும்போது அவரோடு கூட நாம் ஒற்றுமைப்படுகிறோம், அவரோடு கூட இணைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட இணையப்படும்போது இந்த மாம்சமான காரியங்கள்லாம் ஒழிந்து போகும், ஆவியுடைய காரியங்கள் கடந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம இந்த மாம்சிகமான காரியம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரோடு ரோமர் 12ஆம் அதிகாரம் சொன்ன வண்ணமாக பிரியமான ஜீவபலியை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய மாம்சிகமான காரியங்களெல்லாம் ஒழிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஆவியின் காரியம் நமக்குள்ளே வருது. மாம்சிக காரியம் என்னென்னு சொன்னால் கோபம், விரோதங்கள், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், தாபங்கள், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் போயிட்டு நமக்குள்ளே அன்பு, சமாதானம், சந்தோஷம் இவைகள்லாம் பெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கும்போது அவர்கள் துதித்து ஆராதனை செய்தார்கள். இதுவே புத்தியுள்ள ஆராதனைன்னு சொன்னார் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில். இது மாதிரி அந்த புத்தியுள்ள ஆராதனை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து, அப்போ தான் நம்ம மாம்சிக காரியம்லாம் நம்ம விட்டு கடந்து போகும்போது அங்கே பரிசுத்தமான அந்த ஆவியின் காரியங்கள், ஆவியின் கனிவு, அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, சாந்த, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணங்களாக நமக்குள்ளே கடந்து வந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த மாம்சிக காரியங்கள்லாம் வந்து செத்து போயிடணும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு மாம்சிக காரியம்லாம் செத்து போயிடுச்சுன்னு சொன்னாக்கா திரும்ப வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் காரியம் தான் நமக்குள்ளே கடந்து வரும். அன்பு, ஐக்கியம், சமாதானம் தான் வரும். அப்போது அந்த மாம்சிகெல்லாம் இறந்து போனாக்கா அது நம்ம திரும்ப வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது வராதபடிக்கு அப்போ நம்ம அந்த காரியம் அப்போ வந்து அந்த மாம்சிக காரியம்லாம் வருதுன்னு சொன்னால் நம்ம சரியாக இன்னும் தேவனுக்கு முன்பாக நான் சரியாக இன்னும் நம்ம மறிக்கவில்லை. தேவனுக்காக அவரும் என்ன பண்ணாராம், இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதே போல் நமக்கும் அவரோடு கூட நாம் பாடுபட்டு நாமளும் ஆவியின் பிரகாரம் உயிரோடு பாவத்துக்காக அவரை பரிகரிக்கப்பட்டு நாமும் ஆவியின் பிரகாரமாய் ஜீவிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மாம்சிக காரியெல்லாம் ஒழித்துவிட்டு ஆவியின் காரியங்களை செய்ய நாம் முயற்சி செய்வோம், பிரயாசப்படுவோம், அன்பு, ஐக்கியம், சமாதானத்தை கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.